வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காரக்குடி ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். 100 கிராம் டம்ளரில் தலை தட்டி உளுந்தோம், அதே டம்ளரில் தலை தட்டி அரிசியும் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா இந்த பணியாரம் எண்ணெய் குடிக்கும். எனவே இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த அரிசியும் பருப்பும் நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் எந்த டம்ளரில் அரிசியும் உளுந்து எடுத்தனோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டேன். உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு வேணால் இந்த மாதிரி கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ திரும்பவும் மூடி போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு நைஸாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக சின்ன தேங்காய் ஒரு தேங்காயை ஃபுல்லாக திருவி போட்டிருக்கேன். இதே பெரிய தேங்காயாக இருந்தால் அரை முடி தேங்காய் போதும். இப்போ இதனுடைய ஆறின வெந்நீரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம். ஆறின வெந்நீர் சேர்த்தா தான் உங்களுக்கு சக்கை இந்த மாதிரி கிடைக்கும், பாலும் நல்லா வரும். இப்போ இந்த பால் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துடலாம். நான் இப்போ பெரிய டம்ளரில், அதாவது 200 ml டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு இந்த பால் கிடச்சிருக்கு. இதனுடைய வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புக்காக வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, ஜீனி எது தேவையோ அதை சேர்த்து நல்லா கரண்டி மூலமாக கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு லேசாக சூடான பிறகு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. இது கொதிக்க வேணாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் சுடுறதுக்காக அடுப்பில் வானிலையை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுருங்க. இப்போ இதை ஓரளவு போட்ட பிறகு கொஞ்சம் வெந்த பிறகு, அதாவது அதிகமாக தீயை விட்டுறாமல் இந்த மாதிரி வெந்த பிறகு திருப்பி விட்டு ஒரு கரண்டி மூலமாக எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு, இந்த பால் ஆறின பிறகு இதை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இது ஒரு 1/4 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ சூப்பரான சுவையான காரக்குடி ஸ்பெஷல் பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.